தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம். அது வந்து தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கமாக மாற்றணுங்கிற கோரிக்கையை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. கிட்டத்தட்ட வந்து இதை பற்றி ரொம்ப விரிவாக பேச வேண்டிய விஷயம். 1952 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மொழி வழி மாகாணங்கள் பிரிக்கப்படக்கூடிய சூழல் இருந்த காலம். அப்போ வந்து இந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பு வந்து வேறு வேறு இருந்தது. பிரிட்டிஷ்காரன்ட்டு தொடங்கினதுனால பிரிட்டிஷ்காரன் எல்லாத்தையும் மாகாணமாக வச்சுருந்தான். அப்போ மும்பை மாதிரி, ஹைதராபாத் மாதிரி, சென்னை மாகாணம்ன்றது ஒரு பெரிய மாகாணமாக இருந்தது. இங்கே வந்து உழைப்புக்காக வந்து தெலுங்கர்கள் உள்ளே வந்திருந்தாங்க, மலையாளிகள் உள்ளே வந்திருந்தாங்க. நிறைய கலந்து கட்டின ஒரு கிட்டத்தட்ட இங்கே ஒரு மிகப்பெரிய மாகாணமாக இருந்ததுனால அப்படி பரவலாக இருந்தாங்க. இப்போ இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் மொழிவாரி மாகாண பிரிவு வந்து நமக்கு தோன்றுது. இதே காலகட்டங்களில் 1939 தொடங்கப்பட்ட தமிழ் சினிமாவுடைய வரலாறு அங்கேருந்து தொடங்கின அந்த வரலாற்றில் பார்த்திங்கன்னா 52 தான் வந்து நடிகர்களுக்கு ஒரு சங்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தொடங்குறாங்க. அது நடிகர்களுக்கு சங்கம் வேணுங்கிற முயற்சி தொடங்கும்போது அதில் என்னென்னா, அந்த சினிமாவில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, சிறப்பு கதாபாத்திரங்கள், துணை கதாபாத்திரங்கள், இவங்களுக்கு தங்களை வந்து சரியாக வழிநடத்துவதற்கு ஒரு அமைப்பு வேணுன்ற மாதிரி பேசும்போது தான் இளையோர் நடிகர் சங்கம் அப்படின்னு தொடங்கினாங்க. முதல்ல தொடங்கினது இளையோர் நடிகர் சங்கம் அப்படின்றத தொடங்கினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து இது போன்ற ஒரு சங்கம் இருக்கும்போது அது தனியாக வந்து ஒரு பெரிய நடிகர்களுக்கு தனியாகவும் சின்ன நடிகர்களுக்கு தனியாகவும் சங்கம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒரே மாதிரியே தான் இருக்கணும், இதில் நடிகர்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நடிகர் சங்கமாக எல்லாம் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அவர் உள்ளே போய் அதில் சேர்றார். இப்படி தான் அந்த நடிகர் சங்கம் உருவானது. நடிகர் சங்கம் உருவான பிறகு அது அடுத்த கட்டமாக அந்த சங்கம் வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் அப்படின்னு உருவாகுது. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துக்கு அது பொருத்தமான ஒன்று தான். ஏன்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாடுங்கிற பெயர் கூட நமக்கு சூட்டப்படாத காலம். பலர் போராடி தமிழ்நாடுங்கிற பெயரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு வந்து நிறைய போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களுக்கு பின்னாடி வந்து அண்ணாதுரை முதல்வரான பிறகு அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இதுதான் அந்த வரலாறு. அப்போ தமிழ்நாடு அப்படின்னு நம்ம தனியாகவே தனக்குன்னு ஒரு சுயமான ஒரு தேசத்தை உருவாக்கி கொண்ட பிறகு, அதன் பிறகு வந்து இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் என்பது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களும் இங்கேருந்து தான் சினிமாவே நடக்கும். அதாவது இங்கே தான் ஸ்டுடியோக்கள் இருந்தன, அரங்குகள் இருந்தன, படப்பிடிப்பு கருவிகள்ங்கிறதா இருக்கும், இந்த படத்தொகுப்பு பணிகளுக்கானங்கிறதா இருக்கும், இறுதிக்கட்ட பணிகளுக்கான எல்லாமே சென்னையிலேயே அன்றைக்கி வந்து மெட்ராஸுன்ற மாதிரி இருந்தது. அன்றைக்கி இருந்த மெட்ராஸில் வந்து எல்லா வேலைகளும் இங்கே தான் நடக்கும். அப்போ பரந்துபட்ட சினிமாவோட மொத்த மையமாக மும்பைக்கு அடுத்து சென்னை தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து காலப்போக்கில் மாற்றம் வரும்போது ஒவ்வொருத்தரும் சொந்தமாக தன்னுடைய மாநிலம் அப்படின்னு ஒன்று உருவானதுனால தனக்குன்னு வந்து ஒரு அமைப்பு வேணும், தனக்குன்னு ஒரு நம்மளுடைய கருவி நம்மளுடைய படங்களை நம்ம இடத்துல தயாரிக்கணும், நம்மளோட படங்களை நம்ம இடத்துல இயக்கணும், அதோட முழுமையான பணிகள் நம்ம இடத்துலையே மாற்றிக்கணும்னு ஒவ்வொரு மாநிலமும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து அதில் இருக்க உறுப்பினராக இருக்கவங்க எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியாக சங்கம் கட்டுறாங்க. முதல் சங்கம் வந்து கேரளாவில் அம்மாங்கிற சங்கம் உருவாச்சு. அவங்க வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து பிரிந்து போனவர்கள் அங்கே போய் தனியாக கட்டும்போது அவங்க வந்து மலையாளிகளுக்கான தனி சங்கமாகவே அமைச்சிட்டாங்க. அதே போல் ஆந்திரர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான சங்கத்தை அவங்க அமைச்சிட்டு போயிட்டாங்க. கர்நாடகாவிலையும் பொறுத்து பார்த்திங்கன்னா அவங்களும் கேப்பா அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவிட்டு அவங்களும் தனியாக போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தது தனித்தனியாக தனக்கு வேணுங்கிறது அளவுக்கு ஒவ்வொருத்தரும் மாறி பிரிஞ்சு வேறையாக நின்றுட்டாங்க. அப்போவே அந்த முடிவை நம்ம எட்டியிருக்கணும். எல்லோரும் தனி சங்கம் ஆனோடனே அன்றைக்கே தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம்னு உருவாக்கியிருக்கணும். ஆனால் அன்றைக்கி அந்த திரைத்துறைக்குள்ள ஆளுமை போக்குகளாக இருந்த நிறைய நடிகர்கள் வந்து தெலுங்கர்களாகவும் மலையாளிகளாகவும் கன்னடர்களாகவும் உள்ள அதிகமாக இருந்ததுனால அந்த போக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக இதற்கான போராட்டங்கள் அப்பப்போ தமிழ் தேசிய அமைப்புகள் முன்னெடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய கன்னடர்கள் வந்து காவிரி நதிநீர் தரலங்கும் போது இவங்க ஒன்றா இணைஞ்சி நடிகர்களும் சேர்ந்து போராட வரும்போது கூட அந்த கோரிக்கை திரும்ப வலுப்பெறுது. ஈழத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான
மக்கள் கொல்லப்படும் போது அப்பவும் நடிகர்கள் திரண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கும்போது அந்த கோரிக்கை எழுப்பப்படுது. அது இல்லாமல் சிறு சிறு அமைப்புகள் ஒவ்வொரு முறையும் சென்று நேரடியாக கோரிக்கை கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் மன்றங்களில் கூடி கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நடந்தும் அது ஏன் நடக்கலைங்கிறது பெரிய புதிராக இருக்குது. 2015 கூட நடிகர் ரஜினிகாந்த் கூட தமிழ்நாடு நடிகர் சங்கமாக மாற்றப்படும்னே சொன்னார், மாறணும்னு சொன்னார். ஒரு 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 கன்னடத்துலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தே வந்து தமிழ்நாடு நடிகர் சங்கம் மாற்றணும்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணார், உடனே வந்து இந்திய நடிகர் சங்கம்னு வைக்கணுன்னாரு. தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஏற்கனவே இருக்கிறதே நம்ம தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாற்றுவதற்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் அவர் வந்து இந்திய நடிகர் சங்கம்னு மாற்றணும்னு சொல்கிறார். கன்னடத்துலேருந்து வந்து நடிக்க வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு வைக்கலாம்னு சொல்லும்போது இவர் கமல்ஹாசன் அதற்கு மாற்றாக உடனே இந்திய நடிகர் சங்கம் வைக்கணும்னு சொல்கிறார். இப்படி இந்த கோரிக்கைகள் மாறிக்கிட்டே இருக்குது இன்னும் வரைக்கும். இப்போ 2022 கூட நம்ம நாசர் வந்து பதவியேற்ற பிறகு, அதோட தலைவர் பொறுப்புக்கு பதவியேற்ற பிறகு ரொம்ப பொறுப்பாகவும் நியாயமாகவும் நிறைய இந்த கோரிக்கையை வலுப்படுத்துகிற மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சாங்க. தமிழ்நாடு நடிகர் சங்கம் பெயர் மாற்றணுங்கிறதுக்காகவே நிறைய கூட்டங்கள் போட்டாங்க. நடிகர்களை, முக்கியமான நடிகர்கள்லாம் சந்தித்தாங்க. அதன் பிறகு இன்னும் அது கிடப்பிலே தான் இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தமிழர்களுடைய ஒரே கோரிக்கையாகவும் அது இருக்கணும். ஏன்னா நீண்ட வரலாற்று தொடக்கத்தில் இன்னமும் கூட நம்ம வந்து நம்மளுடைய அடையாளங்களை திரும்ப திரும்ப துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்பது இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் வந்து இங்கேருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து நடிக்க போனார். கேரளாவில் நடிக்க போகும்போது அங்கே வந்து அவங்களுடைய அம்மா சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் தான் நடிக்க முடியும்னு மறுத்துட்டாங்க. அதன் பிறகு அம்மா சங்கத்தில் இங்கேருந்து நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அதில் போய் உறுப்பினராகி அப்புறம் தான் ஒரு படம் நடித்தார். இந்த அளவுக்கு அவர்கள் தெளிவாகவும் திட்டமாகவும் இருக்கும்போது எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் எல்லா குழப்பங்களும் நடக்குது. தென்னிந்திய நடிகர் சங்கமாக இருக்கும்போது இழக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னா, அதாவது ஒரு தமிழ்நாடு நடிகர் சங்கமாக இருக்கும்போது இது வந்து முழுக்க தமிழர்களுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கும். எந்த சங்கோஜம் இல்லாத நம்மளோட உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு இருக்கும். இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கமாக இருக்கும்போது என்னென்னா, மற்ற மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு எளிதாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஆந்திராவுக்கு போனீங்கன்னா இவ்வளோ பேர் தான் இங்கேருந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு சட்டமே இருக்குது. இங்கேருந்து போகிறவங்க வந்து நடிக்கிறதுக்கு துணை நடிகர்னால் அங்கேருந்து தான் எடுத்துக்கணும், இங்கே எடுத்துக்க முடியாது. அவங்க பயங்கர கடுமையான சட்டங்கள் வச்சுருக்காங்க. கேரளாவில் அதே மாதிரி கடுமையான சட்டங்கள் வச்சுருக்காங்க. மலையாளத்தில் கடுமையான சட்டங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்கேருந்து வேணாலும் எவ்வளோ கும்பல் வேணாலும் வந்து நடிக்க முடியும். தொழில்துறை சார்ந்து உள்ளுக்குள்ளே எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப இலகுவாக இருக்குது. அதனால தான் தமிழர்கள் நிறைய இதுக்குள்ளே நுழைய முடியாமல் பெரும்பான்மையான ஆட்களாக தெலுங்குகளும் மலையாளிகளும் கன்னடர்களும் உள்ளே நிறைஞ்சு கிடக்காங்க. அதோடைய தோற்றத்தால் தான் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அதாவது கலைக்கு வந்து திறமை தான் முக்கியம். அந்த திறமையின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வட இந்தியாவில் வந்து நிறைய வந்து நடிச்சிருக்காங்க. கேரளாவில், அதாவது எல்லா மாநிலங்களும் வந்து நடிக்கிறாங்களே. அவர்களை வந்து நம்ம வந்து நடிக்கக்கூடாதுலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அவங்களுக்கான வாய்ப்புகள். அதே போல் சொந்த மண்ணிலும் இருக்கக்கூடிய நிறைய கலைஞர்களுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது இதில் குறிப்பிட வேண்டியது. அவங்களுக்கும் திறமை இருக்குது. திறமைங்கிறது இங்கே அடிப்படையாக இருந்திருந்தால் அதை ஒட்டி நம்ம பேச முடியும். இங்கே திறமையை தாண்டி வேறு வகையான சிக்கல்கள் இருக்குது. அதை ஒட்டி தான் நமக்கு வந்து நம்ம இங்கே யார் ஆளுமை செலுத்துகிறாங்கன்ற இடம் வருது. ஆளுமை மிக்கவர்களாக யார் மாறுறாங்க, இந்த துறைக்கானவங்க எங்கேருந்து யார் வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கான புள்ளியை இருந்து நீங்கள் கணக்கிட்டால் கலைக்கு திறமை தான் முக்கியம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேருக்கு திறமை இல்லையா? உலகம் முழுக்க பரவி இருக்க தமிழர்களுக்கு திறமை இல்லையா? திறமை இருக்குது. நிறைய பேர் கிட்டத்தட்ட சினிமாவிற்குனே வந்து அது மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையினே வாழ்ந்து கடைசி வரை ஒரு நல்ல கதாபாத்திரம் கூட நடிக்க முடியாமல் இறந்து போயிருக்காங்க. அதே போல் இயக்குனராக வந்து போராடி இயக்குனராக ஆக முடியாமலே தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இயங்கியிருக்காங்க. இப்படி எல்லாமே இருக்குங்க. திறமை இருந்துட்டால் மட்டும் இங்கே போதுமானது அல்ல. நமக்கான உரிமைகளுக்கு நமக்கு கூடுதல் அங்கீகாரம் தேவைப்படுது.
அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம சங்கங்கள் வந்து முறையாக இருக்கணும். நம்ம சங்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் இவ்வளோ தான் இவ்வளோ பேர் தான் இங்கேருந்து வரலாம், இங்கே இவங்களுக்கு முன்னுரிமை. அதாவது எப்போதுமே அந்த நிலத்தில் வாழ்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லை, அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அதை பேசுகிறேன். தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கமாக மாறும்போது, அதாவது அந்த சங்கத்தின் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டு இப்போ 3000 பேர் இருக்காங்க. குறைஞ்சது 3000 சில்லற பேர் தான் இருக்கிறாங்க. என்னென்னா உள்ள நுழைவதற்கே சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த அந்த திட்டங்களில் தமிழர்களுக்கான மாறும்போது நிறைய தமிழர்கள் அந்த சங்கங்களில் இணைவாங்க. சங்கங்களில் இருக்கும்போது சங்கங்களை சார்ந்தவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, நடிப்பு வாய்ப்பு எல்லாமே உண்டு. அப்படிங்கிறத முதல் கோரிக்கை அவங்க வைக்க முடியும். முதல் கோரிக்கை வைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் இதை சார்ந்து இயங்குகிற எல்லா நடிகர்களுக்கும் வேலைகள் கிடைக்கும். முன்ன பெரிய நாடக கலைன்னு ஒரு பெரிய கலை இருந்தது. அதில் நாடகத்திலும் தான் சினிமாவிற்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி இருந்த மேதைகள் சிவாஜி கணேசன் ஆகட்டும், எம்ஆர் ராதா ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், யாரை வேணாலும் எடுத்துங்க, எல்லாருமே நாடகத்துலேருந்து வந்தவங்க தான். அந்த நாடக கலைஞர்ன்ற ஒரு அமைப்பே இன்றைக்கி சினிமாக்குள்ளே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லி முறையாக துணை நடிகர்களுக்கான சங்கத்தில் வந்து பேசி அதை முடிவு செய்யப்பட்டது தான். ஆனால் அந்த நாடக நடிகர்கள் இருக்காங்களான்னு இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அப்போ சங்கத்திற்குள்ள ஆளுமையாக யார் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி அங்கே தான் வருது. அது அந்த நிலத்தை சார்ந்த, மண்ணை சார்ந்த அவர்கள் வந்து முதன்மையான அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை சிறப்பாக செய்வாங்க நான் நம்புகிறேன். அதாவது நான் சினிமாவில் உட்காந்துக்கிட்டு பேசும்போது அது வந்து அந்த தொழிலை ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப கவனமாக அதை பேச வேண்டியிருக்கு. அதாவது இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு கலைஞராக நாம் திரிசாவினுடைய பக்கம் தான் நிற்க முடியும். ஒவ்வொரு கலைஞரும் தான் வளர்வதற்காக எவ்வளவு கடுமையான உழைச்சிருக்காங்க, எவ்வளோ பாடுபட்டிருக்காங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 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 வெளிச்சத்தில் வருவதற்கு முன்னாடி அவங்க பட்ட பாடுகள் வந்து ரொம்ப அதிகம். எல்லாருக்குமே அந்த மாதிரியாக இருந்தது. திரிசா இத்தனைக்கும் ஒரு தமிழ் நடிகை வர இருக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தில் திரிசாவின் பக்கம் தான் நிற்பேன். இது மாதிரியான போலியான ஒரு அருவருக்கத்தக்க வகையில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில் கசிய விடுறது, பின்னாடி வந்து நான் திரும்ப பெறுவது, இதெல்லாம் வந்து ஒரு அயோக்கியத்தனமான அந்த வழக்கமான அந்த சாக்கடை அரசியல் பண்ணக்கூடியவங்களுடைய விஷயம் அது. இதை நாம் கடந்து போயிடலாம். உண்மையாக சொல்லணும்னா நான் நடிகர் விஜயோட அரசியல் பயணத்தை நான் வரவேற்கிறேன். யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம். இங்கே வந்து எல்லாருக்கும், தமிழர்கள் எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு. தமிழ் நிலத்தை ஆள்வதற்கோ அதை அதிகாரம் செலுத்துவதற்கோ உரிமை உள்ளவர்கள் தான். இதில் என்ன சிக்கல்னால், தமிழக அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்தார். அந்த வெற்றியில் கூட ஈக்குங்கிற புள்ளியை, ஏன்னா கிட்டத்தட்ட ஏன்னா அவர்கள் கூட வந்து சிறந்த தமிழ் அறிஞர்கள் கூட இருந்துக்கணும், தமிழ் உணர்வாளர்கள் கூட இருந்துக்கணும், தமிழர்கள் பற்றின உரிமைகளை பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருந்திருந்தால் அந்த முதல் இதுலேயே அப்படி நடந்திருக்காது. திரும்ப அவங்க அந்த தவறை உடனடியாக திருத்தி கொள்ளவும் செஞ்சதுனால உண்மையாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற விதமாக தான் இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய கட்டமைப்பு வைக்கட்டும், அவங்களுடைய அரசியல் பார்வையை, அதாவது ஒரு பக்கம் கட்டுரையில் சொல்கிறது அல்ல. அவங்க ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை ஆள்வதற்காக ஒரு அரசியல் முதலமைச்சர் ஆகுவதற்கு கனவோட ஒரு நடிகர் வந்து தன்னுடைய தொழிலையே திறந்துட்டு வராருன்னா அதற்கேற்ற நேரடியாக மக்கள் முன்னாடி வந்து இதுதான் எங்களுடைய திட்டம், இதுதான் தமிழர்கள் உரிமைக்காக நாங்கள் எப்படிலாம் நிற்போம், இங்கே சாதி ஒழிப்பிற்கு என்ன பண்ணுவோம், மத வேற்றுமைகளை நம்ம எப்படி களைவோம், இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளை எப்படி எதிர்கொள்வோம் அப்படின்றது நேரடியாக அழுத்தம் திருத்தமாக அவர்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு வரைவை கொடுக்காத வரைக்கும் நாம் வந்து அவர்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். முழுமையான அவர்களுக்குரிய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நம்ம தர முடியாது. அதாவது நீங்கள் கேட்குறது எப்படின்னா, அது போன்ற ஒரு பெரிய திரை நட்சத்திரத்தை நீங்கள் இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது அது உங்களுக்கு பயனளிக்கிறதா இருக்குன்ற மாதிரி தான் அதை கேட்குறீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துறீங்க. அப்படி இல்லை, ஒரு நடிகர் அடுத்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இன்னொரு நடிகர் வந்துடுவார். எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியில் வந்தார். வெளியில் வந்த பிறகு அந்த இடம் வெற்றிடம் ஆகிடுச்சா? அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் வரலாற்றில் நிறைய பார்க்கலாம். ரொம்ப புகழ்பெற்ற நடிகராக இருந்தார் தியாகராஜ பாகவதர். அவர் காணாம போன இடமே
தெரியாது யாருக்குமே, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா கமல் ரஜினி அப்படிங்கிற இடத்த வந்து அஜித், விஜய் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ரசிகனோட மன உணர்வு தான். ஒரு இயக்குனர் வந்து இது ஓடுற பெரிய நடிகர்களை வச்சு இயக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அதை நோக்கி ஓடணுன்ற எண்ணம் இருக்கும். அதற்காக அவர் போகிற பாதையை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட வேணாம். இதை விட அவர் பெரிய இடத்துக்கு போகிறார். நாம் வேறு ஒன்றும் நாம் வந்து வேறு நடிகர்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள வச்சு இயக்கலாம், அவ்வளோதான். தமிழ் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நடிகர் அவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய நடிகர், இன்னும் சொல்லப்போனால் உண்மையான பிஸ்னஸ் வந்து வெளியில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 900 கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் உள்ள ஒரு நடிகர். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுடைய ஒரு பாதி பாதி பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு மாஸ் ஹீரோ அவர் விஜயை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கவருக்கு இங்கே வரும்போது திரைத்துறைக்கு ஒரு கட்டாய இழப்பு தான். அதற்கு மாற்றாக அடுத்தடுத்த நடிகர்கள் வளர்ந்து வரும்போது அது சரி செய்யப்படும். இப்போ அதை வந்து அஜித் வந்து அது அந்த இடத்த ஏற்கனவே நிரப்பிட்டு தான் இருக்கார். அதுக்கு அடுத்த நிலையில் கொடுக்க இப்போ தனுஷ் மற்ற ஹீரோக்கள்லாம் மேலே வருவாங்க. இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த இழப்பு வந்து உடனடியாக சரி செய்யப்படக்கூடியதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முதலீடுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஒரு நடிகரோட இடம் வெற்றிடமாகும்போது அந்த இடத்தினால நம்மளோட பிஸ்னஸ் குறைஞ்ச போகல அடுத்து இன்னொருத்தர் வந்துடுவாங்க. அது எப்போதுமே அந்த முதலீடு வந்து இந்த மாதத்தில் இவ்வளோ நடக்கணும், இப்படி தான் சட்டமாக இருக்கணும் அப்படிங்கும்போது தான் அந்த ஒட்டுமொத்தமான இழப்பாக பார்க்க முடியும். அப்படி இல்லாத போது ஒன்று ஒன்றா மாறி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறனால இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அந்த முதலீடுகள் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே தான் இருக்குது. வெளியிலேருந்து ஆள் வருவாங்க, உள்ளதான் அப்படி மாறிக்கிட்டே இருக்க அந்த முதலீட்டுக்கு ஏற்ற தொழிலாளர்களுக்கு வேலை கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதில் பெரிய நமக்கு சிக்கல் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ நம்ம முதல்ல தொடங்கின அதே இடத்துக்கு வந்து நிற்கிறோம். தமிழ்நாடு நடிகர் சங்கம் அப்படின்னு மாறும்போது இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உதவிகள் தனிநபர்களாக செய்கிறாங்க. அது இல்லாமல் சங்கங்கள் வழியாகவே 100% அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சிட முடியும். தனிநபர்கள்கிட்ட போய் அவங்க சிறு நடிகர்கள், துணை நடிகர்கள் தங்களுடைய கடைசி காலங்களில் உடல் பிரச்சனையில் போராடிட்டு அதை வந்து வீடியோ போட்டு ரொம்ப அவங்களோட மன உளைச்சலை குற்றதை விட இதற்கு சங்கங்களே தீர்வு பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பேசுகிறது. தமிழ்நாடு நடிகர் சங்கம் இருந்தால் தமிழர்களை பற்றின அக்கறையோடு இருக்கிறவர்கள் இருக்கும்போது அவர்கள் வந்து முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அதாவது ஒரு நடிகருக்கு பிரச்சனையா, மருத்துவ உதவியா, அது ஏன் வந்து அவர் வந்து எல்லார்ட்டையும் போய் கதறி கேட்டு வாங்கணும்? அந்த நடிகருக்கு சங்கமே ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் வந்து ஒரு காப்பீட்டு திட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க நகர்த்துறாங்க. சங்கங்கள் வரக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் காப்பீட்டு திட்டங்களை கொடுத்துடலாம். சங்கத்தில் வந்து உறுப்பினர் ஆகும்போதே அவங்களுக்கு காப்பீட்டு திட்டம் இருக்கணும் குறைந்தபட்சம். அவங்களுடைய உடல்நலத்திற்கான சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னு 2-3 திட்டங்களை அதிகமாக ஆக்கினா அவங்க எந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஏன் கதறணும்? அதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம சுற்றி எப்படி வந்தாலும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது நமக்கு எதிரானது தான். தமிழ்நாடு நடிகர் சங்கமாக அது மாற்றப்படும்போது தான் இன்னும் நமது தமிழர்களுக்கு முழுமையாக என்ன செய்யலாம் என்று கூர்மையாக திட்டமிட முடியும். அப்படியான ஆட்கள் அதன் உள் வருவார்கள். இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ராமுடைய படம் வந்து 7 மலை 7 கடல்னு ஒரு படம் வந்து சர்வதேச அளவில் திரையிடப்பட்டிருக்கு. அங்கே பார்வையாளர்கள் வந்து அந்த படத்தை பாராட்டின வீடியோ காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சிறந்த படம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய தீவிரமான சினிமா விரும்பிகள் தான் மற்ற படங்களை உலக சினிமாக்கள் ஒன்றுமே கிடையாது. அந்தந்த மொழி சினிமா அந்த நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அழகாக வெளிக்கொணர்ந்த காட்சி அமைப்புகளில் ரொம்ப ஆழமாக மனதை ஊடுருவக்கூடிய வகையில் மக்களுக்கு நெருக்கமான சினிமாக்களை உருவாக்குறது தான் அந்த உலக சினிமாங்கிற கட்டத்தில் வருது. ஆனால் அது உலக சினிமான்னு சொல்லவே வேண்டியதில்லை. நல்ல சினிமான்னு சொன்னால் போதும். ஒரு நல்ல சினிமா, ஒரு பார்வையாளனுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குற சினிமான்னு சொன்னால் போதும். அந்த நாள்லேருந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ரஷோமான்லேருந்து அகிர கோசாவோட படங்கள்லேருந்து அங்கே ஏற்கனவே வந்து நம்ம ஈரானிய படங்கள் இருக்குது. இப்படி நிறைய பேசுவாங்க. ஒவ்வொரு திரைப்பட சங்கங்கள் இருக்குது இல்லைங்களா? அதான் அதுக்கு தனியாக இருக்குது. உலக திரைப்பட விழாக்களுக்கான சங்கங்கள் இருக்குல்ல, அவங்க தான் இதை உலக சினிமான்னு சொல்லி அதை ஒரு கட்டமைப்பாக மாற்றிருக்காங்க. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. தமிழ் சினிமாவில் நல்ல சினிமா இருக்கா இல்லையா, இப்படி பேசுகிறது தான் அது சரியாக இருக்கும். நிச்சயமாக இதை பற்றி பேசத்தான் வேணும். என்னென்னா திராவிட இயக்கங்களுடைய எழுச்சி
திராவிட இயக்கங்கள் வளர்ந்த கட்டத்தில் அவங்க செஞ்ச அவங்கள ஒட்டி வந்த திராவிட அமைப்புகள் ஒட்டி வந்த நடிகர்கள் வந்து ஒரு பெரிய வீச்சாக வளர்ந்தாங்க. முழுக்க முழுக்க அந்த திராவிட சிந்தனைவாதிகளாகவே ஒரு ஒரு கட்டம் இருந்தது. இப்போ அவர்கள் அதிகாரத்துக்கு போயிட்ட பிறகு அவர்கள் வந்து பேச வேண்டிய தேவையில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தாங்க வந்து சிக்கல்களை பேசிட முடியாதுன்னு மௌனமாயிட்டாங்க. இதனால தான் தமிழ்நாடு சார்ந்த எந்த சிக்கல்லையுமே இங்கே இருக்கக்கூடிய கலைப்படைப்பாளிகள் வந்து நேரடியாக எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த கள்ள மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த திராவிட சிந்தனை போக்குகளுடைய அரசியல் தான். அவர்களுக்கு தேவைன்னா பேச வைப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னா எல்லாரையும் மௌனமாக்குவாங்க. அந்த சட்டகத்துக்குள்ளே கலைஞர்கள் போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து இனி வரும் காலங்களில் நிச்சயமாக மீறுவார்கள். தமிழ் தேசிய அரசியலோட எழுச்சி ஒரு நம்பிக்கை கொடுக்கும் கலைஞர்களுக்கு. பொதுவாகவே கலைவழி ஒரு புரட்சிங்கிறது சாத்தியம்தான். எல்லா புரட்சி நடந்த நாடுகளிலும் கலை வந்து ஒரு முக்கிய பங்காற்றிருக்கு. முக்கியமாக எல்லா செய்திகளையும் மக்களிடம் சேர்ப்பதில் கலை தான் தன்னுடைய பங்கு வகிக்குது. ஆனால் கலையும் இலக்கியம் மட்டுமே புரட்சியை ஏற்படுத்தி முடியும் அப்படிங்கிறத நான் நம்பலை. அதாவது சென்சார் போர்டுங்கிறது என்னென்னா, அப்போ இந்தியாங்கிற ஒரு நாடாக நம்ம இருக்கிறதுனால இந்தியா நாடுங்கிறது பல்வேறு மதங்களுடைய பல்வேறு கலாச்சாரங்களுடைய பண்புகளுடைய பல மனிதர்களுடைய வேற்றுமைகளிலும் ஒற்றுமையிலும் இணைந்திருக்கிற ஒரு 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 ஒன்றியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த சென்சாரை நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம்னா, அப்போ என்னென்னா ஒரு மனிதனை தாழ்த்தி குறைவாக அருவருப்பாக சொல்லும் காட்சிகள் வந்து கலை வழியாக வேண்டாம் அப்படிங்கும்போது சென்சார் அதை பண்ணலாம். ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஆபாசமாக பெண்களை இழிவாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும்போது அதை இது பண்ணலாம். அதீத வன்முறைகளுக்கு எதிராக வந்து மக்களை வந்து சமன்படுத்தணும் போது சென்சார் அங்கே நிற்கலாம். இப்படியான மனிதர்களுக்கு எதிரான உணர்வுகளை கொடுத்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு சென்சார் இருக்கலாங்கிறது நான் நம்புகிறேன். சென்சார் கண்டிப்பாக ஓரளவுக்கு தேவைப்படுதுன்னு. கலை சுதந்திரம் என்பது எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து அல்ல. ஒரு அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. சென்சாருங்கிறது ஒரு பொறுப்பு. ஆனால் அந்த அரசு எந்த வகை அரசாக இருந்து இந்த சென்சார் அதிகாரிகளை எப்படி வச்சுருக்குங்கிறத பொறுத்து தான் எல்லாமே மாறுது. எந்த அரசு இங்கே வருதோ அந்த அரசு அதன் போக்குக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு உரிய நபர்களுக்கு ஏற்ற மாதிரியான காட்சிகளை வந்து வைக்கிறதுக்கு விட்டுருது. மற்றவர்கள் வைக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை மறுக்குது. சென்சாரை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திர மறுப்பை வந்து நான் கண்டிப்பாக எங்கேயுமே. அதாவது இப்போ சினிமாவை 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா, திரையரங்குகளுக்கு கொண்டு வர வேண்டிய சினிமா, திரையரங்குகள் வந்து ஒரு பெரிய மக்களுக்கான ஒரு பொழுதுபோக்காக ஒரு பெரிய ஸ்க்ரீன் முன்னாடி எல்லோரும் உட்கார வச்சு ஒட்டுமொத்த மனிதர்களையுமே அதன் மீது அந்த திரை வந்து அந்த மனிதர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கிற இதில் வந்து அது ஒரு தனி பார்ட்டாக மாறுது. இப்போ அப்படி இல்லாமல் இன்னொரு வகை ஒன்று இருக்குது. அது வந்து பெரிய நடிகர்களுக்கானதாக மாறிடுச்சு இன்றைக்கி திரையரங்குகள். சிறு படங்கள் நிறைய இருக்குது. சின்ன படங்களை வந்து என்ன செய்யறது? ஏன்னா ஒரு படம் முதலீட்டு கூட அந்த திரையரங்கில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த தொகை கூட கிடைக்காது. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் வந்து ஓடிடிங்கிறது ஒரு மாற்றுத்தலமாக நான் அதில் பார்க்குறேன். அந்த வகையில் ஓடிடி வந்து சின்ன படங்களை படங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு, அதில் தொடர்ந்து வந்து எந்த படமும் தேங்காமல் பொட்டிக்குள்ளேயே முடங்காமல் வெளியில் வருவதற்கு மிகப்பெரிய உதவியாக ஓடிடி தளங்கள் நான் பார்க்குறேன். இந்த ஓடிடி தளங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இதை நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அதீத வன்முறை, அதீத அருவருப்பான பேச்சு, ரியாலிட்டிங்கிற இதில் வந்து உச்சமாக இருக்குது. இது என்னென்னா, முறையாக அவங்க அதுலேயே போடுறாங்க 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கலாம் அப்படின்னு, 13 வயதுலேருந்து பார்க்கலான்னு அவங்களும் அதோட இதில் போடுறாங்க. அந்த மாதிரி தான் தவிர்க்க முடியுமே தவிர அதை வந்து ஓடிடி தளங்களுக்குள்ளே சென்சார் கொண்டு போகிறது வந்து ஒரு ஆபத்தாக தான் முடியும். ஏன்னா நிறைய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே பேச முடியுது. இங்கே நம்ம இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு வரக்கூடிய படங்கள் சந்திக்கிற, அதாவது கருத்து சுதந்திர பிரச்சனைகள் எல்லாமே அது சந்திக்கலை. அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப ஓடிடிக்கு சென்சார் தேவைன்னா, குறைந்தபட்சம் தாம் வேலை பார்த்த படங்களில் இருக்க டெக்னீஷியன்களுக்கு தன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்து டெக்னீஷியன்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கலாம். எல்லா தொழிலாளருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கலாம். அது அந்த மனிதன் தானே மனமுந்து செஞ்சால் தான் உண்டு. இதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது.
நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. நடிகர்கள் வந்து அதை செய்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அஜித் ஒரு முறைலாம் கடுமையாக சங்கமே எனக்கு வந்து ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை கமல் கூட அது மாதிரி ரசிகர் மன்றங்களே வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர்கள் வந்து முழுமையாக ரசிகர்களை வெறுக்க மாட்டாங்க. என்னென்னா, ரசிகர்களுடைய பலத்தில் தான் அவங்களுடைய சம்பளமே இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய படத்தோடைய பட்ஜெட்டு எல்லாமே ரசிகர்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. அதாவது ஒரு நல்ல கதைக்கு போடப்படுகிற முதலீட்டை விட ஒரு நடிகனுக்கு போடப்படுகிற முதலீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பெருசுக்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இப்படி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் பண்ணுவாங்க. ஆனால் தொடர்ந்து அதை வலியுறுத்த மாட்டாங்க. ஏன்னா ரசிகர்கள் கொஞ்சம் முட்டாளாக இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமே. ஒரு ரசிகன் வந்து ஒரு வளர்ந்த அறிவார்ந்த தளத்தில் வந்துட்டான்னா அவங்களுடைய படங்களில் இருக்கக்கூடிய குறைகளையே அவன் பேச ஆரம்பிச்சிருவான். அவன் ரசிகன்ற இடத்த வந்து நகர்ந்து அடுத்து வந்து தன்னை வந்து ஒரு பார்வையாளர் சிந்திக்கிற பார்வையாளராக மாற்றிக்குவான். அப்படி மாறும்போது அந்த நடிகர்களுக்கு அது சிக்கலாகும். அவங்களுடைய முதலீட்டை அவங்களுக்கு வரக்கூடிய பெரிய லாபத்தை அது கொஞ்சம் குறைச்சிரும். அப்படிங்கிறனால எந்த நடிகரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு காலகாலமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இதெல்லாம் தவிர்க்கப்படணும், இதெல்லாம் நிறுத்தணும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு கட்டவுட் ரோட்டில் வச்சு ஒரு 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 வழியில் போகிற ஒரு ஒரு பெண் மேலேன்னு நினைக்கிறேன் விழுந்து அந்த பெண்ணை இறந்து போன சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதன் பிறகு இனிமேல் கட்டவுட்டே வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இப்போ திரையரங்குக்குள்ள உள்ளே மட்டும் கட்டவுட் வச்சுக்கோங்க, மற்ற வெளியில் வைக்க மாட்டோம்னாங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே திமுக அரசு கூட வந்து சொன்னது, அதிமுக ஆட்சியில் தான் அது நடந்துச்சு, திமுக ஆட்சியில் அது நடக்காதுன்னு. ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. திரும்ப எல்லா இடங்கள்லையும் அதே கட்டவுட்டு, அதே பேனர், அதே இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா சொல்லுவாங்க. ஒரு அந்த நேரத்தில் ஒரு ஓட்டு வாங்குறது ஒரு பொய் சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் திரையரங்கெல்லாம் தேசிய கீதம் எடுத்து போடணும். சுதந்திர நாள் அன்னைக்கு வந்து தேசிய கீதம் பாடி பண்ணுறதுங்கிறது வேறு. மற்ற எல்லா நேரங்கள்லையும் வந்து தேசிய கீதம் போடுவதனால, எல்லோரும் எழுந்து நிற்க சொல்கிறதுனால அது நிச்சயமாக வந்து அந்த அந்த தேசிய கீதத்தின் மேலே அபரிமிதமான ஒரு தேசத்தின் மேலே ஒரு பற்று இருக்கவங்களுக்கே கூட அது ஒரு சலிப்புணர்வு தான் ஏற்படுத்தும். அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் தேசத்தை பற்றி அக்கறை இருக்குது, தன் தேசத்தின் மீது ரொம்ப பற்று இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் இதை போட்டு காட்டிலாம் நீங்கள் வந்து தேசத்தை காப்பாற்ற வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கிறதுலையே சினிமாவில் இருக்கிறதுலையே மிக அபத்தமான விஷயம் அது ஒன்று தான். நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் சிகரெட் விற்காதீங்க, சிகரெட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய டேக்ஸை வந்து வாங்காதீங்க. முதல்ல சிகரெட் நிறுவனம் ஒழிக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் நேரடியாக அங்கே போயிருங்க. அதாவது இப்படி அணுகிறாங்களாம் ஜனநாயகபூர்வமாக. அதாவது சிகரெட் குடிக்கிறது அவங்களோட உரிமை, மது குடிக்கிறது அவங்களோட உரிமை. ஆனால் இது வந்து தப்பு அப்படின்றதையும் நம்ம சொல்லணுமா? இது ரொம்ப அதாவது இது போன்ற இந்த அரசுகள் இருக்குல்ல, முட்டாள்தனமான அரசுகள் அபத்தமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் போடுறதுனால என்ன ஆகுது? அதாவது அதாவது கிட்டத்தட்ட வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே அதை ரொம்ப அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 10-15 ஆண்டுகளாக ரொம்ப அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த காட்சிகளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மது குடிப்போட எண்ணிக்கை வந்து அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்குது. இதை என்னன்னு சொல்கிறது? அப்போ நீங்கள் திரையரங்கில் அதை போட்டதுனால அது குறைஞ்சிச்சா? அது சமூக மாற்றம், ஒரு அரசு மாற்றம், அரசியல் மாற்றம் இருக்கணும். மற்றபடி இது வந்து தனிநபரை வந்து நீங்கள் அப்படிலாம் கட்டுப்படுத்திட முடியாது. ஒவ்வொரு விஷயமும் அவங்க மனசுலேருந்து தோன்றுகிற அவங்களுடைய கதைகள் வந்து, அவங்களுடைய வாழ்வியல் வந்து, அவனுக்கு பிடித்த விஷயங்கள் வந்து ஒரு தொழில் நோக்கி வரலாம். குறைந்தபட்சம் என்னென்னா ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்துக்கு மட்டும் நீங்கள் தயார் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோடய இதுவாக இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு பாதுகாப்பான பயணத்தில் நின்றுட்டு திரைத்துறை அணுகலாங்கிறது என்னுடைய இதுவாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த அட்வைஸும் கிடையாது.